திருவள்ளூரில் மழை குறுக்கிட்ட போதிலும் நேரம் தவறாமல் தேசிய கொடியை ஏற்றி ஆட்சியர் பிரதாப் ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார். திருவள்ளூரில் நேற்றிரவு முதல் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றிலும் 77வது குடியரசு தின விழா கொண்டாட்டத்திற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மாவட்ட விளையாட்டரங்கில் மழை நீர் தேங்கியிருந்த போதிலும் மிக சரியாக 8:05 மணிக்கு தேசிய கொடியேற்றி ஆட்சியர் பிரதாப் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இது பொதுமக்களிடையே வரவேற்பு பெற்றது. மூவர்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் வானில் பறக்கவிட்ட ஆட்சியர் பிரதாப் காவல்துறையினர் மரியாதை ஏற்றுக்கொண்டார். மழையில் திறந்து ஜீப்பில் சென்று காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை ஏற்கும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் பரிசுகள் வழங்கியும் ஆட்சியர் கௌரவித்தார். பின்னர் தோல் மையம், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதி திராவிடர், பழங்குடி நலத்துறை, வேளாண்மை உழவர் நலத்துறை, தாட்கோ முன்னாள் படை வீரர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட ஆட்சியர் வழங்கினார். இவ்விழாவில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா, மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அடுத்து அமைதியின் சின்ன திரு புஷ்பராஜ், மணவாள நகர் காவல் நிலையம். திரு ஜெயபாலன், புல்லரம்பாக்கம் காவல் நிலையம். சமூக அவலங்களை தமிழக எல்லைகளின் நீள அகலங்களை நடந்து பார்த்து அளந்த வருவர்கள் விடுதலை கட்சி தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்தும் இனிப்பு வழங்கியும் பரிசளி காக்கவும் தமிழ்நாட்டு எல்லைகளை மீட்டெடுக்கவும் போராடி வெற்றி பெற்றவர்கள் மொழிப்போர் தியாகிகள். மக்கள் உணர்ச்சிகளுக்கு தமிழ் ஊற்றி